பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நூருல் இஸ்லாம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு ஈசா நபி அவங்களுக்கு நடந்த அற்புதத்தை பற்றி தான். ஏற்கனவே நம்ம 1, 2, 3, 4 இது போட்டோம். புதுசாக கேட்குற நீங்கள் 1லேருந்து கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த 40 சீடர்களோட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே போயிருந்தாங்கன்னு சொன்னல, அந்த வாலிபரை அரசர் முன்னாடி போய் பொண்ணு கேட்க சொன்னாங்க. அவரும் அரசர்கிட்ட போய், ஓ அரசரே, உங்களுடைய மகளை எனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாரும் அடக்க முடியாத ஒரே சிரிப்பு சிரித்தாங்க. அரசர் மொத்தம் ரொம்ப கோவமாக வாழை உருவினாங்க. எவ்வளவு தைரியம்! என்னுடைய படைபலம், பணபலம், செல்வந்தர் ஒரு அரசர் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு, சாதாரண ஏழ்மையான மகன் நீ, உன்னுடைய தாயார் நீனும் அன்றாடு உழைச்சி சாப்பிட்ற நீ எவ்வளவு தைரியம் இருந்தால் பொண்ணு தருவீங்களான்னு இந்த வார்த்தை நீ கேட்டதே மிகப்பெரிய தவறு. உன்னை இந்த ஒரு வார்த்தைக்காகவே நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக வெட்ட போனாங்க. அப்போ மந்திரியார் சொன்னாங்க, அவங்க அறியாமையில் சொல்லிட்டாங்க, கேட்க தெரியாமல் கேட்டாங்க, தகுதி தராதரம் தெரியாமல் பேசிட்டாங்க, உயிரை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொன்னாங்க. அப்போ உன்னை உயிரோடு விடுறேன், இதோட போயிடணுமே, இந்த பக்கம் வராதன்னு சொல்லி எச்சரித்து அனுப்பி விட்டார். நேராக போய் அவங்க எங்கே வேதனையோடு நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க முன்னாடி தான் போய் நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பாட்டுக்கு இருந்தாலும் இருந்திருப்பேன். நீங்கள் என்னை அரசர் பொண்ணை போய் நேரடியாக போய் பொண்ணு கேளுன்னு சொன்னீங்க. நான் வீட்லையாவது அந்த பொண்ணை நினச்சிட்டு இருந்திருப்பேன். இப்போ அவங்க என்னை உன்னை உயிரோடு விட்டதே பெருசுன்னு என்னை மிரட்டி அனுப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, உங்களுக்கு மரண பயம் வருதா? ஏன் நான் அப்படி கேட்குறேன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு அவ்வளவு சீக்கிரம் மரணம் நெருங்காது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் உங்கள்கிட்ட மரண பயம் வரவே கூடாது. அது உங்கள்கிட்ட நெருங்காது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால்தான் உங்களுடைய உயிரே வெளியேறும். அதனால் நீங்கள் எந்த பயமும் கொள்ள வேணாம். அரசர் உங்கள்கிட்ட என்ன கேட்டாங்கன்னு சொன்னாங்க. படைபலம், பணபலம், செல்வம் எல்லாமே இருக்கிற அரசர் மன்னர் ஏன் முன்னாடி வந்து நின்று, நீ எவ்வளவு தைரியமாக பொண்ணு கேட்குற, உன்னை உயிரோடு விட்டதே பெருசுன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? அப்போ நீங்கள் மறுநாள் இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல போய் நின்று, எனக்கு என்ன தகுதி இருந்தால் நீங்கள் பொண்ணு தருவீங்க, என்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நான் என்ன செஞ்சால் உங்கள் பொண்ணை எனக்கு தருவீங்கன்னு கேட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். மறுபடியும் அதே இடத்துக்கு தைரியமாக என்ன வேணும்னு கேட்டு மன்னர் முன்னாடி அந்த பிள்ளையை அனுப்பி விட்றாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். கடைசியில் அங்கே போய் மறுபடியும் அந்த வாலிபர் தைரியமாக போய் நின்று, ஓ அரசரே, உங்களுடைய மகளை நான் ஃபஸ்ட்டு கேட்டேன், நீங்கள் என்னை உயிரோடு விட்டதே பெருசுன்னு சொன்னீங்க. இப்போ நான் திருப்பி உயிரோடு தான் நிற்கிறேன். உங்கள்கிட்ட நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், உங்களுடைய மகளை எனக்கு நீங்கள் ஏன் திருமணம் செஞ்சு தரமாட்டீங்க? அப்படி உங்களுடைய மகளை எனக்கு திருமணம் செஞ்சு தரணும்னா நீங்கள் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? எந்த தகுதியுடையவனா நான் இருந்தால் என்னுடைய பெண்ணை நீங்கள் திருமணம் செஞ்சு தருவீங்க? என்கிட்ட எந்த உயர்ந்த அந்தஸ்து இருந்தால் நீங்கள் திருமணம் செஞ்சு தருவீங்க? அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்டாங்க. பாருங்கள், சபையில் எல்லாரும் ஆச்சரியத்து போய் நிற்கிறாங்க. இந்த வாலிபர் ஏழ்மையான குடிசையில் பிறந்தவர். இவர் நேற்று உயிரோடு இவரை விட்டதே பெரிய விஷயம். திருப்பி நின்று அரசர் முன்னிலையில் என்ன இருந்தால் பொண்ணு தருவீங்கன்னு கேட்குறாரு. இவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாப்பா, இன்றைக்கி இவர் மன்னர் உயிரோடு விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயத்தில் உட்காந்துருக்காங்க. அரசர் மாத்திரம் பொறுமையாக நிதானமாக சொல்கிறாரு, நான் உன்னை உயிரோடு விட்டுறலான்னு தான் பார்த்தேன். ஆனால் நேற்றே நீ உன்னுடைய உயிரை நான் எடுத்திருப்பேன். ஆனால் இன்றைக்கி உன்கிட்ட நான் சொல்கிறேன் பாரு, என்னையை விட சிறந்த மாளிகைகள் உன்கிட்ட இருக்கணும். என்னைய மாதிரி உயர்ந்த அந்தஸ்துடையவனாக நீ இருக்கணும். செல்வந்தராகவும் இருக்கணும். நான் அரசர் முன்னாடி என்னுடைய பெண்ணை எடுக்கிற எல்லா தகுதியும் உனக்கு செல்வந்தராக இருக்கணும், உயர்ந்த அந்தஸ்துடையவராக இருக்கணும், செல்வாக்கு எல்லாமே மொத்தமாக உன்கிட்ட எல்லாமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்னுடைய மகளை உனக்கு நான் தருவேன். ஆனால் எதுவுமே உங்ககிட்ட இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் இது எல்லாமே நாளைக்கே எனக்கு வேணும். இது எல்லாமே நாளைக்கு என் கண்ணில் நீ காட்டணும். அப்படி நீ காட்டிட்ட, அப்படி நீ எல்லாமே உனக்கு இறைவன் கொடுத்துட்டான்னு சொன்னால், அப்போ நான் என்னுடைய பெண்ணை உனக்கு தர்றேன். அப்படி இல்லை, அப்படி நீ எதுவுமே தரலை, எதுவுமே செய்யலை அப்படின்னாலும் நான் வீடு தேடி உன்னை தூக்கிட்டு உன்னை கொல்றது உறுதி. இனிமேல் நீ உயிரோடு இருக்க முடியாது. எப்போ நீ தைரியமாக என் பொண்ணை நீ கேட்டியோ அதுவே மிகப்பெரிய தவறு. 2வது, என்ன இருந்தால் தருவீங்க கேட்டில்ல, இது எல்லாமே எனக்கு வேணும். அப்படி இல்லைனாலும் உன்னை நான் கொல்றது தான் அப்படின்னு சொல்லி, நான் இன்று ஒரு பொழுது தான் நீ உயிரோடு இருக்க முடியும், நல்லா யோசித்து சொல்லுன்னு சொல்லிவிட்டு அனுப்பி விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார். நேராக எங்கே நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பாட்டிக்கு இருந்தாலும் இருந்திருப்பேன். என்னுடைய உயிராது மிச்சப்பட்டிருக்கும்.
இப்போ அரசர் என்ன சொல்லிட்டாரு, அவருக்கு உண்டான அத்தனை படைபலம், பணபலம், செல்வம் அத்தனையுமே இருக்கணுமா, இல்லைன்னா நான் இதெல்லாம் நாளைக்கே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா என்னை வந்து கொன்றுறேன்னு சொல்கிறாங்க. இனிமேல் உயிரோடு இருக்க தகுதி இல்லைன்ட்டாங்க. நான் எப்படி இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் உயிரோடு இருப்பேன் போல். என்னுடைய அம்மாவுக்கு பிள்ளையாவது நான் இருந்திருப்பேன். நான் என்னுடைய அம்மாவை கடைசி காலத்துலையாவது நான் பார்க்குறவனையாவது இருந்திருப்பேன். ஆனால் அந்த பெண்ணை கூட நினச்சிருக்க மாட்டேன். என்னுடைய உயிராவது இருந்திருக்குமே. இப்போ கடைசியில் என்னுடைய உயிரும் போகுது. என்னுடைய அம்மாவையும் நான் இழக்க போகிறேன். நான் என்ன செய்வேன்னு ஒரே அழுது புலம்புறாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வாலிபரே, நீங்கள் ஆத்திரம் கொள்ள வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் உங்களுடைய உயிர் அவ்வளவு சீக்கிரம் பிரியாது. அவர் என்ன கேட்டார்? படைபலம், பணபலம், செல்வம் இவ்வளோதானே சொல்கிறாங்க. அதை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்போம். நீங்கள் தைரியமாக இருங்க. இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்களே, எப்படி இப்படி சாதாரணமாக பேசிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வேணால் அது விளையாட்டாக இருக்கலாம். ஆனால் என்னையை பொறுத்த மட்டும் அது என்னுடைய உயிர். என்னுடைய உயிரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நாளைக்கு அவங்க என் உயிரை எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ஒரே நாளையில் செல்வம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஆவேசப்பட்டு கோவப்பட்டு அழுது ஆத்திரமிட்டு நான் எங்கள் அம்மாட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இன்றையோட என்னோடய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு புலம்பி தவிச்சிட்டு அவங்க அம்மாட்டையும் போய் சொல்லி அவங்க அம்மாவும் வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து பெரிய வேதனையாக போச்சேன்னு சொல்லி மனசு உடைஞ்சு அவங்க அம்மா என் பெத்த மகனேன்னு அழுது புலம்பி அம்மா மகனும் தூங்குறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு தூக்கமே வரல. எப்போவும் அளவுக்கு அதிகமாக இறைவனை வணங்குவாங்க. அன்னைக்கு இன்னும் அளவுக்கு அதிகமான வணக்கங்களை புரிந்து அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், எந்த காரணத்துக்காக இந்த ஊருக்கு என்ன அனுப்பியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. யா அல்லாஹ், ஏதோ ஒரு காரணமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஊர் மக்கள் வழிகேடான விஷயத்தில் இருக்காங்க. அவங்கள நேரு வழி அழைக்கிறதுக்கும் அவங்க அத்தனை பேரும் இஸ்லாத்தை ஏற்பதற்கும் நல்ல அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவாயான்னு சொல்லி அல்லாஹ்ட்ட ரொம்ப மன உருகி மண்டாடி துவா கேட்டாங்க. யா அல்லாஹ், இந்த ஊர் மக்கள் திருந்தணும், அவங்க உண்மையான இறைவனை பற்றி நன்கு அறியணும், இந்த பிள்ளைக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும் யா அல்லாஹ்ன்னு சொல்லி ரொம்ப கையேந்தி அல்லாஹ்ட்ட கெஞ்சி பிரார்த்தனை பண்ணாங்க. அப்போ இறைவன் சொன்னான், ஈசாவே, கவலைப்படாதீங்க. நீங்கள் இன்றைக்கி அங்கே போய் மன்னருடைய இடத்துக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை கட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அல்லாவே, என்ன சொல்கிறீங்க? நான் எப்படி மன்னர் பக்கத்திலே போய் 100 அரண்மனையை நான் கட்ட முடியும் அப்படின்னாங்க. நான் சொல்லிட்டேன்னா அதை நீங்கள் கட்டியே முடிக்கலாம். நீங்கள் போங்க, உங்களுடைய குச்சி எடுத்துகிட்டு போய் அவரை விட பிரம்மாண்டமான மாளிகையை வரைஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அல்லாஹ் நாடிட்டா தான் உங்களுக்கு தெரியும்ல, நம்மளுக்காண்டி நம்ம வருவோம் அப்படிங்கிறதுக்காண்டி ஏற்கனவே சொர்க்கத்தை, அதுவும் ஒரு சொர்க்கம் இல்லை 7 சொர்க்கம், அப்படியாப்பட்ட சொர்க்கத்தை வந்து அதில் மிக சிறந்த சொர்க்கம் ஜன்னத்துல் பிரதோஸுங்கிற சொர்க்கம். ஒவ்வொரு சொர்க்கம் உள்ளே போயிட்டு வெளியே வரவே மனசு இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். அதில் வந்து இது ஒரு துளி தானே, இறைவனுக்கு செய்கிறது இது பெரிய விஷயம் இல்லை. அதனால் வந்து அழகாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் போங்க, நான் இன்னும் ஆகி விடுங்கன்னு சொன்னால் ஆயிரும், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறைமேல் உள்ள நம்பிக்கையில் நேராக போய் ஒரு குச்சியில் கோடு போட்டாங்க. அது பிரம்மாண்டமான மாளிகை எழும்பி நிற்கிது. அவங்களுக்கே அதை நம்ப முடியல, அந்தளவுக்கு ஜொலிக்குது, கட்டடமே ஜொலிக்குது. அவர் என்ன கட்டியிருக்காரு, அரண்மனையை கல்லால் கட்டியிருக்காரு. ஆனால் இவங்களோ வைரங்கள், வைடூரியங்கள், பதக்கங்களால் ஜொலிச்சு நிற்கிது. அவங்க போட்டது கோடு தான், ஆனால் இறைவன் நிகழ்த்தி காட்டியது பெரிய அற்புதம். ஏன்னா அந்த ஊர் மக்கள் அதை நேர்வழி அழைக்கணுங்கிறதுக்காக சில அற்புதங்களை நடத்தி காட்ட வேண்டிய சூழ்நிலையில் தான் அந்த இடத்துல இருந்துச்சு. அப்போ அதையும் அல்லாஹ் செஞ்சுட்டான், மக்களுக்காக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டான். உடனே அந்த வாலிபர் கண்ணு விழிச்சாங்க. அங்கே அரசவையில் இருந்த இவங்க வெளியே வந்து பார்க்குறப்ப அரண்மனைக்கு பக்கத்தில் இப்படியாப்பட்ட ஒரு மாளிகை நிற்கிறத பார்த்து எல்லாத்துக்கும் ஆச்சரியம் தாங்கலை, அதிர்ச்சியாகவும் இருக்காங்க, கண்ணு கூசுது. ஏன்னா அந்த வெயிலில் வந்து அந்த கல் பட்டு ஜொலிக்குது, கண்ணே பறிக்கிற மாதிரி இருக்குது. எல்லோரும் அரசர்கிட்ட உளுந்தடிச்சு ஓடுறாங்க. அரசரே, உங்கள் அரண்மனைக்கு பக்கத்திலே பிரம்மாண்டமான மாளிகை எழும்பி நிற்கிது, அது கண்ணு ஜொலிக்குது, வைரங்களால் பதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது அவர் விழுந்தடிச்சு ஓடியாராரு. வந்து பார்த்துட்டு ஆச்சரியத்து போகிறார், எப்படி இது நடந்திருக்கும், என்ன சாத்தியம், யார் அப்படிங்கும்போது அந்த வாலிபர்கிட்ட நீங்கள் தானே நேற்று பேசுனீங்க, அவராக தான் இருக்கும், சரி உடனே அவரை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்டுக்கு நேராக போகிறாங்க. போய் கதவை தட்டுனா அவங்களுக்கு உண்மையான மரண பயமே வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம ஒன்றும் செய்ய முடியலன்னு நம்மளை கொல்ல வர்றாங்க, நம்ம அம்மா நான் போக மாட்டேம்மா, நான் எந்த தப்பு செய்யலை, நான் வரமாட்டேன், என்னை மன்னிச்சு விட்ருங்க, அந்த பொண்ணு ஞாபகமே எனக்கு வேண்டாம், வராது, வேணாம், எனக்கு கல்யாணம் வேணான்னு கத்துனாங்க. அப்பா, உன்னை கொல்ல வரல, ஒரு அதிசயம் நடந்திருக்கு, வந்து பாரு, நீ தானே இந்த மாளிகையை கட்டினது. மாளிகையா? நான் எப்போ கட்டினேன் அப்படின்னு வெளியே எழுந்திரிச்சு வர்றாங்க. வந்து அம்மா மயனும் எல்லோரும் ஊர் ஜனமே அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க. நின்று அங்கே போய் பார்த்தா என்ன நடக்குதுன்னா,
அவ்வளோ பிரம்மாண்டமான மாளிகை இருக்குது. எல்லாம் அதிசயித்து போயிட்டாங்க. இப்படியாப்பட்ட ஒரு மாளிகையா இந்த இடத்துல எப்படி வந்துச்சு? எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இது எப்படி வந்துச்சு? உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட அந்த வாலிபர் உளுந்து ஓடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாளிகை எப்படி கட்டி முடிச்சிங்க? எப்படி நடந்துச்சு? இது எப்படி சாத்தியம்? அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்து போகிறாங்க. நான் தான் சொன்னேனே, அல்லாஹ் நாடிட்டானா ஒரு நொடியில் உசத்தி காட்டுவான்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்காக தான் இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வந்து நிற்கிறாங்க. அரசரை பார்த்து கேட்குறாங்க. அந்த அரசர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து, மகானே நீங்கள் யார்? நீங்கள் தான் அதை செஞ்சு முடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, பொண்ணு உங்களுடைய மகளை பொண்ணு கேட்க சொல்லி நான் தான் அனுப்பிவிட்டேன். இந்த வாலிபரை நான் தான் அனுப்பிவிட்டேன். அவங்க தான் வந்து பொண்ணு கேட்டாங்க. என்ன தகுதி இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க. என்ன தகுதி வேணும்னு நான் தான் கேட்டு விட்டேன். அந்த வாலிபர் அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டாங்க. இன்ன தகுதியெல்லாம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. இந்த அந்தஸ்து போதுமா, இல்லை இன்னும் நிறையா செல்வத்தை எதிர்பார்க்குறீங்களான்னாங்க. அவங்க அப்படியே வெக்கிச்சு போய் வார்த்தையை வரல, தொண்டை அடைச்சி போச்சு. இது எப்படி சாத்தியம்? ஒரு சாதாரண மனுஷங்களால் அப்படி கட்ட முடியாது, எப்படி செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ உண்மையான இஸ்லாத்தை பற்றி அவங்க எடுத்து அந்த தருணத்தில் அவங்க புரிய வச்ச இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ உண்மையான இஸ்லாத்தை பற்றி அவங்க எடுத்து சொல்கிறாங்க. நம்மளை யார் படைச்சது, நம்மளை யாருடைய பிள்ளைகள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாரிசு, நம்ம இறைவனுடைய வணக்கங்கள் என்ன, ஹலால் ஹராம், இப்படியாப்பட்ட எல்லா விஷயத்தையும் இஸ்லாத்துடைய சட்டதிட்டங்கள் எல்லாத்தையுமே எடுத்து அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் தெரியப்படுத்துகிறாங்க. இந்த அற்புதம் நடந்தால் தான் அத்தனை பேர் அங்கே இஸ்லாத்தை தழுவாங்கண்டு அப்போ இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருந்ததுனால தான் அந்த ஊருக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிருக்காங்க பாருங்கள். இதே போல தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆயுள் காலங்கள் முழுவதும் அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய அற்புதங்களை செஞ்சு காட்டினதே இதனால தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது அப்போ அவங்க ரொம்ப பயந்தாங்க. யா அல்லாஹ், நான் தான் இதை செய்கிறேன்னு மக்கள் என்னை நம்பிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் நான் உனக்கு இணை வச்ச மாதிரி ஆயிரும். என்னை அந்த மாதிரி நினச்சிட்டாங்கன்னா நான் பாவி ஆயிடுவேன். ஏன்னா இது எல்லாமே வல்லமை உன்னை கொண்டு தான் நடக்குது. உன்னை கொண்டு தான் ஒவ்வொரு அணுகளும் அசையுது. ஆனால் நீ உன்னுடைய நாட்டம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அதனால் மக்கள் என்னை இதாக நினச்சிடக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப பயந்தாங்க. அந்த இடத்துல தான் அவங்க இருந்தாங்க. அதை மக்களுக்கு அழகாக எடுத்து புரிய வச்சாங்க. இது எல்லாமே இறைவனை கொண்டு தான் ஆச்சு. உண்மையான இஸ்லாம் எது, நம்மளை யார் படைச்சது, நம்மளுடைய வணக்கங்கள் எவ்வாறு, நம்ம ஹலால் ஹராம் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையும் அழகாக இவ்வளவு நாள் நீங்கள் அறியாமல் இருந்த பழக்க வழக்கங்களை எல்லாத்தையுமே எடுத்து அவங்களுக்கு புரிய வச்சாங்க. அவ்வளோ நேரம் பயான் பண்ணாங்க. அந்த ஊரில் கிட்டத்தட்ட 40 நாளைக்கு மேலே அந்த ஊரில் இருந்து இறை வணக்கத்தை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. உண்மையான இஸ்லாத்தை பற்றி எடுத்து புரிய வச்சாங்க. அங்கே தொழுகையை பற்றியும் எல்லா விஷயங்களையும் நிலைநிறுத்தி காட்டினாங்க. இறைவனை எப்படி வணங்கணும், இறைவனுடைய உணவுகள் பழக்க வழக்கங்கள் எவ்வாறு, உணவுகளை எப்படி சாப்பிடணும், இறைச்சிகளை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற சட்டதிட்டங்களையும் நம்மளுக்கு இறைவன் என்னென்னலாம் கொடுத்துருக்குறான், எப்படியாப்பட்ட இஸ்லாம்னா எப்படியாப்பட்டதுன்னு சொல்லி எடுத்து அழகான முறையில் எல்லா மக்களுக்கும் புரிய வச்சாங்க. அந்த ஊரில் அத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றாங்க. அப்போ கேட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு முன்னாடி அந்த மாளிகையை பார்த்து கேட்டாங்க, இப்போ இந்த மாளிகை பெருசாக தெரியுதா, உங்களுடைய இறைவன் உங்களுக்கு முன்னிலையில் நீங்கள் இறைவனை நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த மன்னர் ரொம்ப வெக்கிச்சு வேதனைப்பட்டு அந்த இடத்துல சொன்னாங்க, நான் இந்த பொண்ணுக்கும் பொருளுக்கும் நான் ஈமான் கொண்டது ரொம்ப தவறு. இது நிரந்தரமற்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இறைவன் நாடிட்டானா இதை விட பிரம்மாண்டமான மாளிகையை நம்மளுக்கு சொர்க்கத்திலே தருவாங்கிறதை எனக்கு உணர்த்திட்டீங்க. ஏன்னா இதுக்கு நான் அந்த பேசி அந்த வாலிபரை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி தவற நினச்சி ரொம்ப மன்னிச்சு அந்த இடத்துல எல்லாருடைய சந்தோஷத்துலேயும் திருப்தியிலையும் அந்த திருமணத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாமே நடத்தி வச்சாங்க பாருங்கள். அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு வாய்ப்பு அந்த வாலிபருக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ அவங்களுடைய வாரிசில் வந்தவங்க இப்போவும் நிறையா பேர் இருக்கலாம். இப்போ நபிமார்கள் காலத்தில் உள்ளவங்க அந்த ஜீன்லேருந்து வந்தவங்க நிறையா பேர் இப்போவும் இருக்கலாம். அதே நம்ம முகமது நபியுடைய உம்மத்து, நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைங்க, நல்லவர்களுடைய மனசுலேருந்து வந்தவங்க அப்படியே நன்மையின் பக்கம்தான் எப்பயுமே நினைத்திருப்பாங்க. அக்கிரமக்கார அநியாயத்தில் இருந்தவங்க யாராக இருந்தாலும் அந்த வழியிலையும் இப்போ நிறையா பேர் இருக்கிறாங்க. அதுலேருந்து நிச்சயம் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்தில் அல்லாஹ் உண்மையான இறைவனை பற்றி அந்த இடத்துல புரிய வச்சாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம்.
அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய ஆயுள் காலங்களில் அவ்வளோ விஷயங்களை அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிட்டு இன்னும் அவங்க மவுத்தாகலை இல்லையா. அதனால் அல்லாஹ் ஒரு காரணத்துக்காக தான் அப்பையும் ஒரு அதிசயம் நடந்திருக்கும். அப்போ தான் அவங்க வானத்துக்கு உயர்த்தப்பட்டாங்க. அந்த ஹதீஸுகளும் இருக்குது. நம்ம ஒரு பயான்களை குறிப்பிட்ட அளவு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் நம்ம சொல்கிறத விட நீங்கள் திருமறையான் திருக்குரான் ஷரீஃபை எடுத்து வச்சு ஒரு நாளைக்கு ஒரு ஐன் எடுத்து அதை அரபுலையும் ஓதுங்க. தமிழாக்கத்தை தயவு செஞ்சு தெரிஞ்சு படிச்சுக்குங்க. ஏன்னு சொன்னால் அரபு மாத்திரம் நம்ம ஓதுனா அது புரியுமானா நம்ம அல்லாவுக்காக அது ஓதுறது இறைவனுக்கும் மலாய்க்கத்துமார்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் தமிழ் தர்ஜுமாக்களை நம்ம நிச்சயமாக தெரிஞ்சே ஆகணும். அப்போ தான் உண்மையான இஸ்லாத்தை பற்றி நம்ம கண்டறிய முடியும். நம்ம இவ்வளவு நாளும் நம்ம வழி தவறி இருந்திருக்கலாம், அல்லது பாவியலாக இருந்திருக்கலாம், அறிஞ்சு மறியாமல் தவறுகள் செஞ்சுருக்கலாம், எப்படியாப்பட்ட உடலாலும் உறுப்புகளாலும் சொல்லாலும் செயலாலும் பாவியாக இருந்திருக்கலாம். அதிலேருந்து மீழ்ச்சி அடைகிறதுக்கு இனிமேல் நம்ம வாழ்நாள் முழுவதும் நன்மையின் பக்கம் நிலைத்திருக்கிறதுக்கு அந்த குர்ஆன் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்குது. இதை தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து சொன்னாங்க. என்னுடைய திருமறையான் திருக்குரான் ஷரீஃபை யார் கையில் எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க வழி தவறவே மாட்டாங்க, அவங்களுக்காக அதை நான் விட்டு செல்கிறேன்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தையே நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா நான் மரணிக்க போகிறேன், ஆனால் என்னுடைய வழிமறை குர்ஆனை யார் பின்பற்றுறாங்களோ அவங்க வழி தவற மாட்டாங்க, அந்த நம்பிக்கையில் நான் மௌத்தா போகிறேன்னு சொன்னாங்க. இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள், உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. அவ்வளோ ஒரு வேதனையான விஷயம். அப்படி சொல்லிட்டு அவங்க இறந்தாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வழியில் தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் 1,24,000 நபிமார்களுக்கு மேலே அல்லாஹ் எல்லாரையும் உருவாக்கினான். அதில் இறுதி தூதர் தான் முஹம்மது நபி அவர்கள். அதுக்கு முன்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இறைவன் நிறைய அற்புதங்களை செஞ்சு காட்டியிருந்தான். அவங்க மாத்திரம் இறைவனுடைய ரூஹுனால் படைக்கப்பட்டவங்க. மற்ற நபி எல்லாருமே மனிதர்களாக படைக்கப்பட்டவங்க. அதனால தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களை ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் கண்டறிஞ்சு அல்லாஹ்வை பின்பற்றி உண்மையான இஸ்லாத்தை தெரிஞ்சு நம்ம இஸ்லாத்தில் இருந்தாலும் தொழுகாமல் வணங்காமல் இருந்தால் பெரிய பாவி. இறைவன் கொடுக்கக்கூடிய உணவுகளை மாத்திரம் சாப்பிட்டுக்கிட்டு அவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருந்தால் அதை விட ஒரு வேதனையான விஷயம் எங்கேயும் இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரவு முழுவதும் காலையிலேருந்து இரவு வரை நம்மளை எப்படி காப்பாற்றி நம்மளுக்கு உணவு கொடுத்து, உடை கொடுத்து, தங்குமிடம் கொடுத்து, தண்ணீர் கொடுத்து, நம்மளுடைய நிலைகளை கண்டறிஞ்சு இறைவன் நம்மளை பார்த்து நம்மளுக்காண்டி செய்கிறான். அவனுக்காக நீங்கள் செய்யக்கூடியது ஒன்றுமே கிடையாது. செலவே இல்லாமல் இருக்கக்கூடிய தண்ணியில் ஒளி செஞ்சு தொழுவக்கூடிய வணக்கங்கள் தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. நம்ம இறைவனை தொழுவுறதுக்கு ஏதாவது காசு பணம் இருக்குதா? ஏதாவது செலவிடுறோமா? ஏதாவது ₹1 செலவு பண்ணுறோமா? எதுவுமே கிடையாது. துனியாவில் ஏதாவது நஷ்டமா? அவனை தொழுது வணங்குறதுக்கு ஏதாவது தடையாக இருக்குதா? எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த விதமான ஒரு சங்கடங்கள் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அந்த தொழுகை தான். தயவு செஞ்சு அதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கடைப்பிடிப்பீங்க. இவ்வளோ நாள் கடைப்பிடிக்காதவங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஆயுள் காலங்கள் எடுக்கிற தொழுகையை விடாமல் தொழுவீங்கிற ஒரு நம்பிக்கையில் ஏற்கனவே தொழுதுகிட்டு இருக்கவங்களும் தொழுகையை விட்டுறாதீங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகாதவங்க இன்ஷா அல்லாஹ் தொழுகையை எடுத்துக்கங்க. யாரெல்லாம் இஸ்லாத்தை பற்றி தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் இருந்திருக்கலாம், இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சு அந்த நல்ல வழியை கடைப்பிடிச்சி நபி வழியை பின்பற்றுவோம் என்ற நற்செய்தியோடு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பயான் இத்துடன் முடிகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பயானில் சந்திக்கலாம். நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.